சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த போஸை தமிழ்ச்செல்வி 2 அறை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேணும்னே தமிழ்ச்செல்வியை வம்புழுக்கணும் அப்படின்றதுக்காக போஸு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஈஸ்வரிக்கிட்ட பாவமாக இந்த சேதுவோடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு போஸு கரெக்டாக தமிழ்ச்செல்வி வர நேரம் பார்த்து சொல்லவும் தமிழும் பார்த்தா நிற்கிறாங்க. ஏன்டா போஸ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், பின்ன அவன் தான் பெத்த பிள்ளைக்கு தான் அப்பனாக பார்ப்பான், இவனை பார்த்தியா எவனோ ஒருத்தனுடைய பிள்ளைக்கு அப்பனாக போகிறான் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும் தமிழ்ச்செல்வியை பார்த்தா ரொம்ப கோவருது. ஏய் நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், என்ன சொன்ன என் வயிற்றுல விழுற குழந்தைக்கு இன்னொருத்த அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமாம் அதுதானே உண்மை, நீ எங்கேடி அவனோட சேர்ந்து வாழ்ந்த, சேர்ந்தே வாழாம எங்கேயோ போய் பிள்ளைய கொண்டாந்துட்டு இப்போ சேதுதான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்ற, இதை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, பாத்தியாமா எப்படி மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், ஆமாடி என் பிள்ளை சொல்றதும் உண்மைதானே, நீ மாசமாவே இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மாசமா இருக்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த, கடைசியில் உன் குட்டு வெளியில இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா பார்த்தா திடுதப்புன்னு வந்துட்டு உண்மையிலே மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப இந்த குழந்தைக்கு சேது எப்படி அப்பனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா ரொம்ப கவுந்துருது. என்ன நீங்க பண்ண விஷயம் எல்லாத்தையும் வீட்டில் சொல்ல மாட்டேன்ற தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், நீ வீட்டிலேயே போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கடி, ஏன்னா என் பிள்ளை போஸு ராஜாங்கத்தோடைய உசுரை காப்பாத்திருக்கான், அதனாலேயே வீட்டில் இருக்கிறவங்க நீ சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எங்கே உங்க பிள்ளை அவராத்தான் மருந்து எடுத்துட்டு வந்தாரா, எப்படியும் இவன் சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி என்ன இப்ப நீ தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்த, உன்கிட்ட இருந்து தான் என் பிள்ளை எடுத்துட்டு வந்தான், இந்த விஷயமும் எனக்கு தெரியும், ஆனா இப்ப ராஜாங்க கண்ணுக்கு என் பிள்ளை கொலசாமி மாதிரி, அதுக்காகவாது உன்கிட்ட இருந்து அவன் மருந்து எடுத்துட்டு வந்தது சரிதாண்டி, நீ மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்து உன்னைய மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணுமா, எந்த காரணத்தை கொண்டும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள நுழையவே விட மாட்டேன்டி. ஈஸ்வரி பேசுறதெல்லாம் கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு பார்த்தா கோவருது. என்னைக்குமே உண்மையை மறைக்க முடியாது, அதே மாதிரி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா அவரு தான், சேதுபதி தான் இந்த குழந்தைக்கு அப்பா, நீங்க பேசுறதுக்காகலாம் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா இல்லைன்னு ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்படின்னா உன் புருஷனுக்கு அப்படி சொன்னா, எந்த கட்டின புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து கேட்க கூடாத கேள்வி உன்னைய பார்த்து கேட்டால, எவனோடையோ நீ இருந்துதான் இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தேன்னு அவனை சொல்லடி பார்க்கலாம், இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு, அப்புறம் இந்த வீராப்ப எங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போசு ஈஸ்வரியும் சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோவம், என்ன பண்றதுனே தெரியல. வேகமா பார்த்தா சேதுகிட்ட வராங்க. பாத்தீங்களா நான் இவ்வளவு அசிங்கப்பட்டு பேச்சு வாங்குறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோமா பேசவும், என்னாச்சு இப்ப ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க பாருங்க இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த குழந்தைக்கு காரணம் நீங்க தான், இந்த குழந்தையோட அப்பாவும் நீங்க தான், ஆனா ஊருக்காரங்க முன்னாடி நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை வச்சுட்டு இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்னைய பார்த்து வயிறு பெருசாக வெளியில தெரியவும் எல்லாரும் இந்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா இருக்க மாட்டீங்க வேற ஒருத்தனா இருப்பான் அப்படின்னு என்னைய பார்த்து கேக்குறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோவப்படவும், யாரு உன்னை பார்த்து இப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், வேற யாரு போஸும் ஈஸ்வரி அத்தையும் தான் அப்படின்னு பார்த்து கேட்டாங்க, இந்த குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லையா வேற ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அவங்க உண்மையில அப்படி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஆமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், தமிழுடைய கையை பிடிச்சு பார்த்தா சேது விறுவிறுன்னு ஈஸ்வரிக்கிட்டையும் போஸுக்கிட்டையும் கூட்டிட்டு வராரு. சின்னம்மா நீங்க தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஏன்பா நாங்க ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இங்க பாருங்க சின்னம்மா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தை என் குழந்தை தான், அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இதை தமிழை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. சேதுவை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு போதுமா, இதை ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இங்க பாருங்க சின்னம்மா இனிமேல் இப்படி பேசுறத நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்தோட போயிடுறாரு. பாத்தீங்களா இப்ப என் புருஷன் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா,
இங்கே பாருங்க, உங்ககிட்டலாம் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் யோகியம்லாம் கிடையாது. நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் இங்கே வீட்டில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரி போனா போதே அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் போஸை ஈஸ்வரியும் பார்த்தா நல்லா மிரட்டி விட்டுறாங்க.